हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது அவனுடைய தன்னம்பிக்கையில் இருக்கின்றது என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகின்றோம். உலக வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிப்பதற்கும் அல்லது தெய்வீக வாழ்க்கையில் அவன் நினைத்ததை அடைவதற்கும் தேவையானது தன்னம்பிக்கை. ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் யார் என்ன செய்தாலும் அவனால் எதையும் உலகத்தில் சாதிக்கவே முடியாது. தன்னம்பிக்கை என்றால் அது போதும் என்றால் பிறகு எதற்கு இறை வழிபாடு? நான் ஏன் நாம ஜெபம் செய்ய வேண்டும்? நான் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும்? நான் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? நான் ஏன் யோகம் செய்ய வேண்டும்? தன்னம்பிக்கை போதும் என்று சொல்லுகின்றீர்களே, பிறகு கடவுள் எதற்காக? கடவுளை நான் ஏன் வணங்க வேண்டும்? கடவுள் வழிபாடுகள் எதற்காக என்ற கேள்வி எழும் உங்களுக்கு. நியாயமான கேள்விதான். ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? இறைவனுடைய அருள் பெற்றவன், இறைவனுடைய அருள் பெறாதவன், இருவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தில் சில பேரை பார்த்து இவர்கள் இறைவனுடைய அருளை அடைந்தவர்கள், இவர்கள் இறைவனுடைய அருளை அடையாதவர்கள். இல்லை, இப்படி வைத்துக் கொள்வோமா? நான் இவ்வளவு நாள் ஜபம் செய்திருக்கின்றேன், தியானம் செய்திருக்கின்றேன், கோவிலுக்கு சென்றிருக்கின்றேன், எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கின்றேன், தர்மம் செய்திருக்கின்றேன், இறைவனுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு பரீட்சை இருக்கின்றது அல்லவா? நல்ல தங்கம் என்றால் அந்த தங்கத்தை உரசி பார்ப்பார்கள் அல்லவா? உரசி பார்த்து இது நல்ல தங்கமா நல்ல தங்கம் இல்லையா என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா? எல்லாவற்றிற்கும் ஒரு பரீட்சை இருப்பது போல் இவ்வளவு நாள் நான் பிறந்தது முதல் கோவில் குளம் என்று சுற்றி வந்ததும், பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றதும், பல இறை வழிபாடுகளில் நான் கலந்து கொண்டதற்கும் இறைவன் என் மீது கருணை புரிந்திருக்கின்றானா இல்லையா என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? சுலபம். இறைவன் உன் மீது கருணை புரிந்திருக்கின்றான் என்றால் உனக்கு தன்னம்பிக்கை இருக்கும். இறைவன் உன் மீது கருணை புரியவில்லை என்றால் உனக்கு தன்னம்பிக்கை இருக்காது. எல்லாவற்றிலும் நீ சந்தேகப்படுவாய், தடுமாறுவாய். இறைவனுடைய அருளால் தான் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் வளரும். இறைவன் எந்த ஒருவனுக்கு அருள் செய்து ஒன்று உலகத்தில் உள்ள சிற்றின்பத்தையாவது அல்லது தன்னுடைய பேரின்பத்தையாவது அவனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அவனுக்கு மேலும் 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 தன்னம்பிக்கையை ஊட்டுகின்றான், அவனுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கின்றான். அப்படி தன்னம்பிக்கை வளர்ந்தால்தான் ஈகமோ பரமோ இவற்றை ஒருவனால் சாதிக்க முடியும். அதனால் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், அதே சமயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கை என்பது கர்வமாக மாறிவிடக்கூடாது. இரண்டும் பார்ப்பதற்கு ஒன்று போல் இருக்கும். நாம் ஒரு அலுவலகத்திற்கு நம்மை அழைத்திருக்கின்றார்கள், ஒரு நேர்முக தேர்விற்கு செல்லுகின்றோம். அவன் இப்படியாக ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நமக்கு கர்வமே கூடாது என்று அவன் மனதில் வாங்கி கொண்டு அந்த நேர்முக தேர்விற்கு செல்லுகின்றான். அவனை அந்த தேர்வு செய்யும் அதிகாரி, நீ என்ன படித்திருக்கின்றாய்? இவன் நேற்றைக்கு பிரசங்கத்தில் கேட்டிருக்கின்றான் அல்லவா, கர்வம். நான் ஏதோ படித்திருக்கின்றேன். இந்த வேலையை நீ பொறுப்பாக செய்வாயா? ஏதோ என்னால் முடிந்த அளவு செய்வேன்.
என்னப்பா உன்னுடைய குணங்கள் எல்லாம் நல்ல குணங்களா, அப்படித்தான் தெரிகின்றது என்றால் யாராவது வேலை தருவார்களா? நீ என்ன படித்திருக்கின்றாய் என்றால் நான் என்ன படித்திருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த பொறுப்பை நான் எடுத்து சமாளிப்பேன் என்று சொல்ல வேண்டும். நீ ஒழுக்கம் உள்ளவனா, நேர்மையானவனா என்று கேட்டால் ஆமாம் அப்படித்தான் என்று சொல்ல வேண்டும். இது கர்வமாகாது. தன்னம்பிக்கை வேறு, கர்வம் வேறு. அந்த தன்னம்பிக்கையும் கர்வமும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைப்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பது நினைப்பது கர்வம். சாய் கல்பியோர் அகர்பக்தி, இறை பக்தி, ஒரு சிறிய